பிரவீன் காந்தி, அந்த பழைய புதிய அந்த எதிரி லிஸ்ட்லாம் நாங்கள் விஜயை சேர்க்கவே இல்லை, அவரை நாங்கள் எதிரியாக பார்க்கவே இல்லை, எங்களுக்கு அந்த லிஸ்ட்லேயே அவர் கிடையாது அப்படிங்கிறது திமுகவுடைய கோணமாக இருக்குது. இதில் உங்கள் பார்வை என்னதில்? நேற்றைக்கு தமிழ்நாடு ரொம்ப முக்கியமான நாள். இளையராஜா என்ற 50 வருஷ சாதனைக்கு தமிழக முதல்வர் பாராட்டு எடுத்திருக்கிறார். வருங்கால ராஜா, சட்டசபைக்குள் நுழைய போகும் மக்களின் ராஜா இளையராஜாவுக்கும் பாராட்டு. மக்களின் எதிர்கால ராஜா, கோட்டைக்கு போகும் ராஜா திரு விஜய் அவர்களுக்கும் நேற்று முதலாக பரப்புரை சென்றிருக்கிறார். இங்கு இளையராஜாவுக்கு பாராட்டு, அங்கு எதிர்கால மக்களின் ராஜா விஜய்க்கு மக்களோடு சேர்ந்து ஒரு புதிய அறிமுகம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நேற்றைய நாள் வரலாற்றில் மிக முக்கியமான நாள். அதுவும் தமிழக முதல்வரே அதை நடத்தி இருக்கிறார். இது ஒரு கோயின்சிடென்ட் தான். அதாவது மலைக்கோட்டை, திருச்சினாலே மலைக்கோட்டை சார். கோட்டைக்குள்ளே மாலையோடு செல்ல போகும் விஜய்க்கு திருச்சி அர்ச்சனை எடுத்து ஆராதனை எடுத்திருக்கிறது தங்கள் கூட்டத்தின் வெளிப்பாடு காரணமாக. நீங்க காவேரி பொங்கறத தான் பார்த்திருப்பீங்க. திருச்சியில முதல் முறையாக மக்கள் கூட்டம் பொங்கியது திருச்சியில். தலை காவேரியாக மக்கள் தலை அங்கு பொங்கி வழிந்தது. அப்படி ஒரு மகா சக்தியை, ஆளும் திராவிட கட்சியின் எதிர்ப்பு சக்தியை நேற்று நாம் பார்த்தோம். நீங்க பேசினாலும் உங்க மேல இருக்கிற எதிர்ப்பு தான் அங்க கூட்டமா வந்து நிக்குது. விஜய் சாருக்கு 25% 50%னா மிச்சம் வந்த அத்தனை பேரும் ஆளும் கட்சிக்கு எதிராக வந்த கூட்டம். அப்படி வந்த கூட்டத்தையும் அந்த கூட்டத்தை கட்டி போட்டு அதுல நிறைய தவறுகள் இருக்கும். உதாரணத்துக்கு ஏர்போர்ட்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் கரெக்டா அதை பிளான் பண்ணி ரோட் ஷோ அவரை டிராவல் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஏர்போர்ட்ல அந்த ஒரு சின்ன விபரீதம் நடந்திருக்காது, கூட்டம் அவரை வந்திருக்காது. அதே மாதிரி நிறைய அதெல்லாம் முதல்ல அது ஆரம்பிக்கும் போது இது எல்லா கட்சிக்கும் இருக்கிற பிரச்சனை. சரி, அதை விடுங்க. அந்த அண்ணன் சொல்லுங்க, அதை கடந்து வாங்க, அடுத்ததுக்கு வாங்க. அண்ணன் பேசும்போது ஒண்ணு சொன்னாங்க, திராவிடம் இதை போல் பல பேரை பார்த்தது என்று. திராவிட கட்சி உருவானதே எம்ஜி ராமச்சந்திரன் இருந்ததனால்தான். எம்ஜிஆர் வெளியே போனாரு, டிஎம்கே தலை தூக்கவே இல்ல. பிரவீன் காந்தி, தயவு செய்து கொஞ்சம் இல்ல உங்க பொதுவெளியில பேசுறீங்க. ஒரு நிமிஷம் பிரவீன் காந்தி, ஒரு நிமிஷம். நீங்க பொதுவெளியில பேசுறீங்க, நீதி கட்சியில இருந்து ஆரம்பிக்கணும் சார். திமுகன்ற ஒரு இயக்கம் சுயமரியாதை இயக்கத்தை பத்தி பேசணும் சார். அந்த பெரியாரை பத்தி பேசணும் சார். என்ன நீங்க எம்ஜிஆர் யாரு சார்? இல்ல எம்ஜிஆர் யாருன்னு கேக்குறேன். திமுகவுல எம்ஜிஆர் யாரு சார்? இருந்த போதிலும் திமுகவுல எம்ஜிஆர் யாரு? சரி, மதிவாணன் அவர் முடிச்சிட்டோம். எம்ஜிஆருக்கு தலைமை யாரு? எம்ஜிஆருக்கு தலைமை யாரு? சரி, மதிவாணன் அவர் முடிச்சிட்டோம். என்ன பேச விடுங்க, என் கருத்தை பதிவு பண்ணுங்க. என்னைக்கு எம்ஜி ராமச்சந்திரன் மதுரை வீரனில் மக்கள் மனதை கொள்ளையடித்தாரோ அன்றிலிருந்து அவர் திமுகவுக்கு தேவைப்பட்டார், அண்ணாவுக்கு தேவைப்பட்டார், கலைஞருக்கு தேவைப்பட்டார். கலைஞர் அவரை உருவாக்கினார் என்பது உண்மை. நீங்க என்னங்க உட்கார்ந்து தப்பு தப்பா பேசுறீங்க பொதுவெளியில? இதெல்லாம் அலோ பண்ண முடியாதுங்க. இருந்தது இதெல்லாம் அலோ பண்ணவே முடியாது பிரவீன் காந்தி, இத அலோ பண்ணவே முடியாது. சரி பிரவீன் காந்தி, இப்ப விஷயத்துக்கு வாங்க. இப்ப ரஜினியே சொல்லிட்டாரு நேத்து, பழைய புதிய எதிரிகளுக்கு அவங்கள புன்னகையோட எதிர்கொள்றாரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்கே ஒரு நண்பர் சொன்னாரு, சார் மேடை நாகரிகம் சார், இவ்வளவு பெரிய நாங்கெல்லாம் கொண்டாடுற இளையராஜா, ஒட்டுமொத்த தமிழருக்கும் பெருமை இளையராஜா. அந்த இளையராஜாவுக்கு நீங்க பாராட்டு விழா வைக்கும் போது ஒவ்வொரு தமிழரும் இளையராஜாவை பாராட்ட வேண்டும். அதே மாதிரி திரு ரஜினிகாந்த் இளையராஜாவால எத்தனையோ லாபங்களை பார்த்தவர். இளையராஜா பாடல் இல்லைன்னா ரஜினிகாந்த் கிடையாது, கமலஹாசன் கிடையாது, சினிமாவே கிடையாது. அப்படி ஒரு சாதனையை செய்தவர் இளையராஜா. அந்த ஒரு பங்கனுக்கு வரும்போது அதை ஆர்கனைஸ் பண்ண ஒரு சிஎம்ஓ எதிர்க்க உக்காந்து இருக்கும் போது அது ஒரு மேடை நாகரிக பேச்சுத்தானே தவிர, இதே திரு ரஜினிகாந்த் அவர்கள் இரட்டை அலைக்கு ஓட்டு போட்டார்னு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நாம் பார்த்திருக்கிறோம் 2011. அதனால காலத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. திரு ரஜினிகாந்த் அவர்கள் மேடை நாகரிகமாக அப்படி பேசினாரே தவிர, உங்களுக்கு முழுக்க திரு ரஜினிகாந்த் அவர்கள் சப்போர்ட் செய்வார். திரு ரஜினிகாந்த் அவர்கள் எப்போதும் தேசிய அளவிலான கட்சியை பார்ப்பவர். அவரு தமிழ்நாடு நீங்க பிரிக்க மாட்டாரு. அவரு இந்தியா, அவருடைய பாரத பார்வைதான் அவருக்கு நீங்க வெறும் தமிழ்நாடுலாம் அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. இங்க நீங்க திராவிடன்றதை என்ன சொல்றீங்கன்னா தமிழ்நாடுங்கிறீங்க. திராவிடமே தமிழ்நாடு கிடையாது, அது சவுத் இந்தியா. ஆனா தமிழ்னு சொல்றீங்க, தமிழ்நாடுன்னு சொல்றீங்க. உங்களுடைய பார்வையே தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. அதை ரஜினிகாந்த் எந்த காலத்திலும் ஒத்துக்க மாட்டார்.
அது ஒரு மேடை நாகரிகத்துக்கு உங்களை மரியாதை தந்தாரே தவிர திரு ரஜினிகாந்துக்கு நன்றாக தெரியும் விஜயின் வளர்ச்சி அசுர வளர்ச்சி. நியாயமாக இந்த வளர்ச்சியை இத பார்க்க வேண்டிய ஆள் யாருன்னா ரஜினிகாந்த் பார்த்திருக்கணும். 2021 ரஜினிகாந்த் வந்திருந்தாருன்னா இதை விட 4 மடங்கு சக்தியாக அவர் வளர்ந்திருப்பார். அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அதனால அவருக்கு தெரியும் அடுத்த தேர்தலில் திரு விஜய் அவர்கள் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிவிட்டார். அந்த சக்தி மாறினதை திருச்சியும் காட்டிவிட்டது, மதுரை காட்டிவிட்டது. அடுத்ததாக கோயம்புத்தூர் காட்டும். கோயம்புத்தூர்ல தான் அடுத்து அவங்களோட பிளான் இருக்கும். அதை கேட்போம். கோயம்புத்தூர் காட்டுன்றீங்க. திருநெல்வேலி ஒவ்வொரு சார் ஆளூர் சார் வரேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.